இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட்லயே அடுத்த ஆஃப் இதுல என்ன கேட்பாங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன். இது வரைக்கும் பாயிண்ட் பார்த்தோம், லைன் பார்த்தோம், அதுல ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்தது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் அடுத்த ஆஃப். இதுல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது பிளேன் கேட்பாங்க, பிளேன் கேட்பாங்க, லேமினான்னு கேட்பாங்க. எல்லாமே ஒண்ணுதான். பிளேன்னாலும் பிளேன்னாலும் லேமினாலும் ஒண்ணுதான். ரெக்டாங்குலர் பிளேட் அந்த கொஸ்டின்ஸ்ல கொடுத்திருக்கேன். இந்த கொஸ்டின்ஸோட ரெக்டாங்குலர் லேமினான்னு கொடுத்திருக்கேன். லேமினானா பிளேட்னு அர்த்தம். பிளேன் ஆர் பிளேட். இது ரெக்டாங்குலர் லேமினா. இதோட சைஸ் கொடுத்திருக்கு. எவ்வளவு? 20 × 16. இது 20, இது 60 mm. இது 20 mm, இது 60 mm. 20 × 60 அப்படின்னு கொடுத்திருக்கு. ரெஸ்டிங் ஆன் HEP கொடுத்திருக்கு. HEP ல உட்கார்ந்திருக்கு அப்படின்னு கொடுத்திருக்கு. HEP ல உட்கார்ந்திருக்குன்னா HEP ல உட்கார்ந்திருக்கு அப்படின்னா இதற்கு ஹரிசாண்டல் பிளேன். இதற்கு ஹரிசாண்டல் பிளேன், வெர்டிகல் பிளேன். நம்ம எப்போதுமே காமிச்சது மாதிரி ஹரிசாண்டல் பிளேன், வெர்டிகல் பிளேன். இதுல ரெஸ்ட் ஆயிருக்கு. ரெஸ்ட் ஆயிருக்குன்னா எதுல ரெஸ்ட் ஆயிருக்கு பார்க்கணும். ரெஸ்டிங் ஆன் HEP வித் இஸ் ஷார்ட்டர் எட்ஜ் கொடுத்திருக்கு. அதனால ஷார்ட்டர் எட்ஜ் இதுல எது பார்க்கணும்? எது சின்னது? 20. 20ல உட்கார்ந்திருக்கு. இப்படி உட்கார்ந்திருக்கு 20. அதே உட்கார்ந்திருக்கு and it's longer edge. Longer edgeங்கிறது ஒரு ஸ்ட்ரைட்டா லாங்கர் எட்ஜ். அது எவ்வளவு இருக்கு? இன்க்ளைன் 60 டிகிரி HEP. HEP க்கு இன்க்ளைன்டா இருக்கு. HEP க்கு இன்க்ளைன்டா இருக்கு. ஷார்ட்டர் எட்ஜ்ல உட்கார்ந்திருக்கு. இந்த லாங்கர் சைடுங்கிறது இது. அது இன்க்ளைன்டா இருக்கு. எதுக்கு இன்க்ளைன்டா? HEP க்கு இன்க்ளைன். எத்தனை டிகிரினா 60 டிகிரி இன்க்ளைன்டா இருக்கு. சரி 60 டிகிரி இன்க்ளைன்டா இருக்கு. திரும்பி again and 40 டிகிரி VP ன்னு கொடுத்திருக்கு. அதனால இப்படி இருக்கிறது 60 டிகிரி இன்க்ளைன்டா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 40 டிகிரி இன்க்ளைன்ட் VP அப்படின்னா இது VP வெர்டிகல் பிளேன். அது VP. அதனால அது இப்படி ரொட்டேட் ஆகுது. இப்படி ரொட்டேட் ஆகுது. முதல்ல HEP க்கு இன்க்ளைன்னா இது HEP க்கு இன்க்ளைன் 60 டிகிரி. 60 டிகிரி ஷார்ட்டர்ல உட்கார்ந்திருக்கு. HEP ஷார்ட்டர்ல உட்கார்ந்திருக்கு. லாங்கஸ்ட் எட்ஜ் தான் லாங்கஸ்ட் எட்ஜ். அது 60 டிகிரி இருக்கு, 60 டிகிரி இருக்கு. எதுக்கு? HEP க்கு 60 டிகிரி. ஏன்னா HEP ல உட்கார்ந்திருக்கு, HEP க்கு 60 டிகிரி இருக்கு. 60 டிகிரி இருக்கு. அதே நேரத்துல 40 டிகிரி இன்க்ளைன்ட் VP. VP னா தோர்க்குது VP. அது 40 டிகிரி இன்க்ளைன்டா இருக்கு. அதனால 40 டிகிரினா அப்படியே டில்ட் பண்ணுது. 40 டிகிரி தோர்க்கிட்டே இருக்கு. அந்த இன்க்ளைன்ங்கிறது 40 டிகிரி இப்படி டில்ட் பண்ணுது. அதே மாதிரி டில்ட் பண்ணும். டில்ட் பண்ணா இப்போ இது 40 டிகிரி. இந்த லைன் 40 டிகிரி இதோ இருக்கு. இது வெர்டிகல் ஃபேஸ். இதுக்கு 40 டிகிரி இதோ இப்படி இருக்கு. இப்படி இருக்கு. முதல்ல இப்படி HEP க்கு இன்க்ளைன் இருக்குது. 40 டிகிரினா இப்படி திருப்பணும். இப்படி திருப்பினா இது 40 டிகிரி. பாட்டம் 40 டிகிரி. அது மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். இப்போ இது ரெக்டாங்குலர் பிளேட் அப்படின்னா எப்போதுமே இது பாட்டம் எட்ஜ், இது கார்னர். இது எல்லாமே கார்னர் சொல்லுவாங்க. இது எல்லாமே கார்னர். இது பாட்டம் சைடு இல்லைன்னா பாட்டம் எட்ஜ்னு சொல்லுவாங்க. பாட்டம் சைடு, இது பாட்டம் சைடு, இது கார்னர். இது எல்லாமே கார்னர். இது சர்ஃபேஸ், இது சர்ஃபேஸ். இந்த பக்கம் இந்த பக்கம் சர்ஃபேஸ். இப்போ இதுல என்ன கொடுத்திருக்கு? லாங்கஸ்ட் எட்ஜ் கொடுத்திருக்கு. லாங்கஸ்ட் எட்ஜ் இன்க்ளைன் 60 டிகிரினாலும் சர்ஃபேஸ் இன்க்ளைன்ட்னாலும் ஒண்ணுதான். அதனால சர்ஃபேஸ் இதுதான் சர்ஃபேஸ். இந்த பெருசா இருக்கு இதுதான் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் இன்க்ளைன் அப்படின்னா இது. இப்போ இது பேஸ் சைடு, இது பேஸ். இது எல்லாமே பேஸ். 4 பேஸ் இருக்கு. இது சர்ஃபேஸ், இது சர்ஃபேஸ். 2 சர்ஃபேஸ். கார்னர் 4 கார்னர். 4 கார்னர். இதுதான், வேற எதுவும் இல்லை. இப்ப பேஸ் எட்ஜ்லன்னா பேஸ் தான். பேஸோட எட்ஜ் அதான் பேஸ்னா பேஸோட எட்ஜ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த எட்ஜ் பேஸ் அதான் பேஸ். பேஸோட எட்ஜ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி கொடுத்தா அது மாதிரி பேஸ் எட்ஜ், பேஸ் சைடுனா இது இது எல்லாமே. கார்னர்னா இப்படி இருக்கும். இப்படி உட்கார்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப நமக்கு கொடுத்தது பேஸ்ல உட்கார்ந்துருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு. ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கு? ரெஸ்டிங் ஆன் HEP வித் இட்ஸ் ஷார்ட்டர் எட்ஜ் கொடுத்துருக்கு. இதுல உட்கார்ந்துருக்கு HEP ல அப்படின்னு கொடுத்துருக்கு. அதனால இப்படி உட்கார்ந்துருக்கு. ஓகேவா? இப்போ இது பேஸ். இந்த 4 பக்கம் பேஸ். இது கார்னர். இப்படி உட்கார்ந்துருந்தா கார்னர். கார்னர்ல உட்கார்ந்துருக்கு அர்த்தம். இப்படி உட்கார்ந்துருந்தா அந்த பேஸ்ல உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ இதோட சர்ஃபேஸ் இன்க்ளைனா இது சர்ஃபேஸ்க்கு திருப்பிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுல கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்ல இப்ப நம்ம வச்சு காமிக்கும் போது இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி உட்கார்ந்துருக்கு HEPக்கு. முன்னாடி HEPக்கு உள்ளதை நம்ம முன்னாடி போட்டுக்கணும். எப்போதுமே HEPக்கு உள்ளதை போட்டுக்கும் போது இன்க்ளைண்டா இருக்கு 60 டிகிரினா உடனே என்ன பண்ணா அப்படியே நேரா அதை அப்படியே படுக்க வச்சிடணும். மேல நேரா அப்படியே படுக்க வச்சிடணும். அப்படியே படுக்க வச்சிடணும். படுக்க வச்சுட்டு அதை அப்படியே இந்த HEP பிளேனை ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணி அப்படியே இந்த படத்தை வரையணும். நல்லா பாத்துங்க. இப்ப கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் பேஸ் எட்ஜ்ல உட்கார்ந்துருக்கு. அதோட பேஸ் எட்ஜ்ல அப்படி உட்கார்ந்துருக்கு. இப்படி உட்கார்ந்து 60 டிகிரி இன்க்ளைண்டா இருக்கு. 60 டிகிரி HEPக்கு இன்க்ளைன். HEPக்கு இன்க்ளைன் 60 டிகிரி இருக்கு. அதனால என்ன பண்ணா இது அப்படியே அந்த பிளேன்ல படுக்க வச்சிடணும். இப்படி இருக்கிறத அப்படியே அந்த பிளேன்ல படுக்க வச்சிடணும். இப்படி வச்சிடணும் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு திருப்பி இப்படி எல் ஷேப்ல இருக்கு அதை அப்படியே ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணி இது என்ன ஷேப் இருக்கோ அதை வரைஞ்சிடணும். அந்த அளவு தான் வரையணும். இந்த போர்டுல இந்த அளவு வரையணும். இதை பண்ணீங்க
மெஷர் படி வரையணும். அதில் மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோ அந்த அளவுக்கு வரையணும். நான் இப்போ இந்த வரைஞ்சிடணும். இந்த அளவு என்ன கொடுத்துருக்கோ இந்த அளவை வரைஞ்சிடணும். அளவுக்கு இந்த அளவு இப்படி இருக்கு. இது 20, இது 60. இந்த அளவு எவ்வளவு தான் வந்து நம்ம இஷ்டம். இந்த அளவு ஒட்டிட்டு போடக்கூடாது. XY இருக்கு. XY இந்த XY ஒட்டிட்டு போடக்கூடாது. இங்க இருந்து கேப் இருக்கணும். மினிமம் 10 mm ஆச்சு இருக்கும். அதுக்கு மேல போகணும். அது க்ளோஸ் வரக்கூடாது. அதனால இது 20, 60 இதுக்கு டைமென்ஷன் லைன் போட்டு போகணும். என்ன மாதிரி டேரக்டா எழுதக்கூடாது. இதுக்கு அளவு இது மாதிரி எழுதணும். இந்த அளவு இதே மாதிரி அளவு எழுதணும். 20 அப்படின்னு எழுதணும். அது மாதிரி இந்த பக்கம் 60 அப்படின்னு அந்த லைன் போட்டு அதே மாதிரி ப்ரொஜெக்ட் லைன் போட்டு அது மாதிரி எழுதணும். 60 அப்படின்னு போட்டு எழுதணும். இப்போ இந்த இதுக்கு இதே மாதிரி சாட்சி. இப்போ ஏபிசிடி போடணும். காரணம் நம்ம போடணும். ஏபிசிடி போடும்போது எப்படியாவது ஏபிசிடி போடலாம். எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ சப்போஸ் இங்க இருந்து இருக்கிறதா வச்சுக்கணும். இது வந்து ஏ, இது பி, இது சி, இது டி. இது ஏ, பி, சி, டி 4 காரணம். இந்த பிளேட்டுக்கு 4 காரணம். இந்த பிளேட்டுக்கு 4 காரணம் இருக்கு. ஏ, பி, சி, டி. ஏன் கீழே போட்டாங்க அப்படின்னா இந்த பிளேன் இப்படி வச்சு கொஸ்டின் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கு. அதனால அப்படியே படுக்க வச்சுக்கணும். அதை ஓபன் பண்றோம். இப்படி ஓபன் பண்றோம். அதனால கீழே இருக்கு. அதனால தான் கீழே போடுறோம். நடுவில் போடுறது XY. நடுவில் இருக்கு. நடுவில் போடுறது XY. XY போட்டு அதனால இந்த கட்டத்தை இங்க போடுறோம். அதனால இங்க போடுறோம் கட்டத்தை. ஏபிசி எப்படி ஒன்று போடணும். இங்கே ஒன்று ஏ இருந்துச்சு, இங்கே ஒன்று ஏ இருந்துச்சு. இப்போ ஏபிசி நான் இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். 4 காரணம் இருக்கு. 4 காரணம் போட்டாச்சு. திருப்பி இங்க இருந்து பார்க்கலாம். இப்போ ஏபிசி இது ஏ, இது பிசிடி. இப்போ இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி படுத்துருக்கு. இப்போ முன்னாடில இருந்து பார்க்கறேன். ஏன்னா இப்போ மேலே இருந்து பார்த்தோம்னா தான் இதே ரெண்டு ஷேப்பை போட்டுருக்கோம். இப்போ முன்னாடி இருந்து பார்க்கணும். அங்கிருந்து பார்க்கணும். அங்கிருந்து பார்க்கும்போது ஒரு பிளேட் தான் தெரியுது. XYல தெரியுது. அந்த XY லைன்லேயே தெரியுது ஒரு பிளேட் படுத்துருக்கு. அதனால அந்த பிளேட் XY லைன்ல போடுறேன். XY லைன் இங்க இருந்து ப்ரொஜெக்ஷன் லைட்டா எழுதணும். லைட்டா ப்ரொஜெக்ஷன் எழுதணும். இங்க லைட்டா எழுதணும். லைட்டா எழுதுங்க. இந்த லைனை டார்க்கா போடணும். டார்க்கானா ஹெச்ல போடணும். ஹெச் லைன் ஏன்னா XY லைட்டா முடியும். ஹெச்ல டார்க்கா போடணும். டார்க்கா போட்டுட்டு இந்த எண்ட் என்ன தெரியுதோ இந்த எண்ட்ல உடற்தன்மை இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு வச்சுக்கிட்டோம். இப்ப இது ஏ தான், இது ஏ. இப்ப அங்கிருந்து பார்க்கும்போது இந்த பியும் சியும் தான் தெரியும். அதனால அந்த பியும் சியும் மட்டும் நோட் பண்ணிக்கணும். இந்த பி அந்த சி அது நோட் பண்ணும்போது மேல போடும்போது லெட்டர் போடணும், டேஷ் போடணும். கீழே போட்டா ஸ்மால் லெட்டர் போடணும். இப்ப ஸ்மால் லெட்டர் போடணும். மேல டேஷ் லெட்டர் போடணும். இப்ப பியும் சியும் தெரியுது. அதே நேரத்தில் ஏயும் பியும் தெரியல, ஆனா இருக்கு. அங்கிருந்து பார்க்கும்போது ஒரு கோடு தான் தெரியும் உங்களுக்கு. அந்த கோடு தான் இங்க போட்டிருக்கேன். ஒரு கோடு தான் தெரியும். அந்த கோடு ஏன் இங்கே போட்டிருக்குன்னா மேல தூக்கி போடாம ஏன் போட்டிருக்குன்னா இந்த பிளேட்லயே படுத்திருக்கு, இதே படுத்திருக்கு, இந்த XYலே படுத்திருக்கு, இப்படி படுத்திருக்கு. அதனால அப்படியே போட்டுருக்கேன். அதனால அப்படியே போட்டுருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஏ இருக்கு. இந்த ஏ இருக்கு, ஆனா பின்பக்கம் இருக்கு. நல்லா டேஷ். இந்த பக்கம் டி இருக்கு, ஆனா பின்பக்கம் இருக்கு. டி டேஷ். நம்ம பிராக்கெட் குள்ளார போடணும், டேஷ் போடணும். பிராக்கெட் குள்ள டேஷ் போடணும். மேல உள்ளதெல்லாம் டேஷ் லெட்டர், கீழே உள்ளதெல்லாம் ஸ்மால் லெட்டர். அதுக்கு அடுத்தது இந்த லைன், இந்த பிளேன் இப்படி டில்ட் ஆயிருக்கு. இப்படி இருக்கு 60 டிகிரி. அதனால என்ன பண்ணணும்னா இந்த லைன் அப்படியே 60 டிகிரி இன்க்ளைண்டா போடணும். இந்த அளவு, இந்த அளவு மாற்றக்கூடாது. இந்த அளவு 60, இதை மாற்றக்கூடாது. இந்த 60 இங்க வச்சு 60 டிகிரி கரெக்டா 60 டிகிரி ப்ரொட்ராக்டர் வச்சு போடணும். அளவு எவ்வளவு வேணாலும் இங்க இருந்து விட்டுக்கலாம். கேப் அப்ப இங்க இருந்து 60 டிகிரி லைன் போடணும். 60 டிகிரி ஏன்னா 60 டிகிரி கொடுத்துருக்கோம். இந்த லைன்ல திருப்பி போகணும். இங்க எவ்வளவு அளவு இருக்கோ அதை திருப்பி போகணும். 60 டிகிரிக்கு லைனை போட்டாச்சு. இந்த அளவு என்ன இருக்கோ அந்த அளவு அப்படியே 60 டிகிரி ஃபிட் பண்ணிருக்கு. இப்போ இந்த அளவெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இந்த அளவு ஏ பி இருக்கு. இந்த நேம் வந்து ஏ பி இருக்கு. அதே மாதிரி இடத்துல நோட் பண்ணிக்கணும். என்னன்னா இது A1 டேஷ் போடுங்க. போடும்போது அந்த படத்தை போடும்போது இது A1 டேஷ், இது B1 டேஷ், B1 டேஷ். இப்ப A1 டேஷ்ங்கிறது பிராக்கெட்ல இருக்கு. அதனால பிராக்கெட்டை போடணும். அதே இந்த இடத்துல C1 டேஷ், C1 டேஷ் போடணும். அடுத்து D1 டேஷ், D1 டேஷ் பிராக்கெட்ல போடணும். இங்க போடும்போது ஸ்மால் லெட்டர், இங்க போடும்போது டேஷ் லெட்டர், இங்க போடும்போது 1 போட்டுக்கணும். A1 டேஷ், B1 டேஷ்,
இந்த பாயிண்ட் எடுத்து அப்படியே 60 டிகிரி டில்ட் பண்ணி கொடுக்கணும். வேற எதுவும் இப்போ ப்ரொஜெக்ஷன் அங்க இருந்து இருக்கணும். எங்க இருக்கணும்? இங்க இருந்து ப்ரொஜெக்ஷன் நேரா இங்க இருக்கணும். இந்த ஏ ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட் இருக்கணும். இங்க இருந்து ஏ பாயிண்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அந்த ரெண்டு மீட் ஆகுது ஸ்மால் ஏ 1 ஸ்மால் ஏ 1. இங்க இருந்து ஸ்கேல் வச்சுக்கணும். ஸ்கேல வச்சுக்கிட்டு இங்க இருந்து வெர்டிகலா இப்படி இருக்கும். அதாவது இங்க ஸ்கேல வச்சுக்கணும். இதுக்கு பேரலா ஏ வருது. ஏ பிடிச்ச நேரம் இருக்கும் A1 அப்படி இருக்கும். அதனால இந்த A1 அதே மாதிரி B டோருக்கு B அந்த B பிடிச்சி டோருக்கு B அத பிடிச்சி இருக்கும். இந்த இது வரைக்கும் B1 இது இருக்கும். இது B1 ப்ரொஜெக்ஷன். இந்த A அடுத்து இந்த B அதுக்கப்புறம் இந்த C வெர்டிகலா ஸ்கேல வச்சு வெர்டிகலா தான் எழுதணும். இந்த C நேரா எழுதணும். அந்த மாதிரி இந்த C நேரா பிடிச்சி எழுத போகணும். இங்க இருந்து இது வரைக்கும் எழுதணும். இது C1. அதுக்கடுத்து இந்த D இருக்கு. அந்த D இருக்கு. அத நேரா பிடிச்சி எழுதணும். இந்த D பிடிச்சி நேரா எழுதிட்டு இது வரைக்கும் இது D1. இப்போ இத போட்டுக்க லைன் இந்த லைன் எடுத்து டார்க்கா போடணும். இது மட்டும் டார்க்கா போடணும். ஏன்னா இது ஆன்சர். அதனால இது டார்க்கா போடணும். இந்த இது டார்க்கா போட்டுக்க லைன். இது HB ல இருக்கணும். டார்க்கா. இந்த இதெல்லாம் H ல இருக்கணும். இது H இந்த இது H. இங்க இருந்து போற லைன் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் 2H. இதெல்லாம் 2H. எல்லாம் 2H இருக்கும். அங்க இந்த லைன் 2H இருக்கணும். இன்னும் 2H இருக்கும். இந்த படத்துல நல்ல படத்துக்கு போறது மேலே இருக்கிறதெல்லாம் 2H இருக்கணும். இது எல்லாம் H இருக்கணும். இது ஆன்சர் HB டார்க்கா இருக்கணும். இதான் ஆன்சர் டார்க்கா இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் என்ன அப்படி எதனால அப்படி இருக்கு காமிக்குது அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்டை இப்படி உட்கார்ந்துட்டு நம்ம சொல்றாங்க மேலே இருந்து பார்க்கணும். மேலே இருந்து பார்த்தா என்ன தெரியுது, முன்னாடில இருந்து பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு கேட்கிறாங்க. இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் சாஞ்சிட்டு இருக்கு. முன்னாடில இருந்து பார்த்தா இதுல என்ன தெரியுது, மேலே இருந்து பார்த்தோம்னா இதுல என்ன தெரியுது அப்படின்னு தான் கேட்கிறாங்க. நான் ப்ரொஜெக்ஷன் வராங்க. நமக்கு இதனுடைய சாஞ்சிட்டு இருக்கிற போது அளவுலாம் தெரியாது. இப்படி சாஞ்சிட்டு இருக்கும் போது இதோட அளவு எவ்வளவு மேலே இருந்து பார்த்தா தெரியாது. மேலே இருந்து ஒரு டார்ச் அடிக்கிறோம். இப்படி இருந்ததுன்னா ஃபுல் சைஸ் தெரியும். இப்படி சாஞ்சிட்டு இருக்கிறோம் ஃபுல் சைஸ் நமக்கு தெரியாது, எவ்வளவு தெரியாது. ஏன்னா 60 டிகிரினா இப்படி இருக்குது. இதை 70னா இப்படி திரும்புவோம். இன்னும் 70னா இப்படி போவோம். இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி போனா ஒரு லைன் தான் தெரியும் மேலே இருந்து பார்த்தோம்னா. அதனால 60 டிகிரி திரும்புது. ஒரிஜினலா தெரியாது நமக்கு. அதனால என்ன பண்ணணும்னா ஒரிஜினலா தெரியறதுக்கு நம்ம ஒரிஜினல் சைஸை வரைஞ்சிக்கணும். இதோட ஒரிஜினல் சைஸ் இருக்கு நான் வரைஞ்சிக்கணும். அதனால தான் இன்க்ளைன் ஒரு படத்தை வச்சு ஒரிஜினல் சைஸை வரைஞ்சிக்கணும். அந்த ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா ஒரிஜினல் சைஸ் என்ன வரைஞ்சிக்கணும். அதான் திருப்பி வச்சோம். 60 டிகிரி திருப்பிட்டு இருக்குன்னு வச்சோம். இப்படி திருப்பி இருந்ததுன்னா மேலே இருந்து பார்த்தா ஷேடு கீழே டார்ச் அடிக்கணும். மேலே இருந்து டார்ச் அடிச்சா இந்த அளவு பண்ணுது. அதான் அளவு. அதனால தான் நம்ம தெரியும். ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா இப்படி சாட்சி இருக்கணும். ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும், போர்டு தான் தெரியும். மேலே இருந்து பார்த்தா இப்படி தெரியும். இப்போ இது கைடு வியூஸ். இப்போ இது எல்லாமே நமக்கு கைடு பண்ணுது. இந்த வியூ எல்லாமே கைடு வியூஸ் பேரு. கைடு வியூஸ் இது எல்லாமே. இப்போ இதுல இது ஃப்ரண்ட் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ, இது டாப் வியூ. இதுல இந்த ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கறத மேல நோட் பண்ணுங்க. மேல அதாவது டாப் வியூ கீழே நோட் பண்ணணும். டாப் வியூ அப்படி நோட் பண்ணணும். இதே மாதிரி இன்க்ளைண்டா இருந்தா அதுக்கடுத்து இன்னொரு சம்மளே இன்னொன்று கொடுத்துருக்கேன். எகைன் அண்ட் 40 டிகிரி விபிக்கு 40 டிகிரி இன்க்ளைண்டா இருக்கு கொடுத்துருக்கேன். முதல்ல 60 டிகிரி இப்படி இருந்தது, 60 டிகிரி இப்படி இருந்தது. ஹெச்பிக்கு இன்க்ளைண்ட், விபிக்கு 40 டிகிரி இன்க்ளைண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால அப்படியே திருப்பணும் 40 டிகிரி இந்த டைரக்ஷன் திருப்பணும். 40 டிகிரி இந்த டைரக்ஷன் திருப்பணும். எது பேஸ திருப்பணும் 40 டிகிரி. அதனால 40 டிகிரி பேஸ திருப்பினா திருப்பி எகைன் இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி இன்க்ளைண்ட் லைன் போகணும். இன்க்ளைண்ட் லைன் இது இன்க்ளைண்ட் லைன் போகணும். இன்க்ளைண்ட் லைன் போட்டு இது 40 டிகிரி,
விபிக்கு இன்க்ளைனா கீழே போகணும், ஹச்பிக்கு இன்க்ளைனா மேலே போகணும், இப்போ விபிக்கு இன்க்ளைன் கீழே போகணும். இப்போ விபிக்கு இன்க்ளைன் போட்டுட்டு இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து அப்படியே நேரம் இங்க கொண்டாந்து போடணும். அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து இப்போ நான் போடுறேன் பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே எடுத்து இதுல செட் பண்ணணும், இதுல செட் பண்ணணும். இந்த இதுல ஆப்ஜெக்ட் இப்ப எடுத்து அப்படியே எடுத்து இதில் போட்டாச்சு. இப்ப இதுல இது A1 B1ங்கிறது, இது A2 இது B2 இது C2 இது D2 அது மாதிரி மார்க் பண்ணிடுச்சு. இப்ப 40 டிகிரி இன்க்ளைன் பண்ணிடுச்சு, 40 டிகிரி இன்க்ளைன் பண்ணிடுச்சு. இந்த இத அப்படியே எடுத்து இங்க போட்டாச்சு, திருப்பி போட்டாச்சு. இந்த அளவு என்ன இருக்கோ, இந்த அளவுலாம் என்ன இருக்கோ, இந்த அளவு மெஷர்மென்ட் என்ன இருக்கோ அதான் இங்க இருக்கும். இதை இறக்கி ஏற்றி போட்டுக்கலாம். நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் இடிக்காம போட்டுக்கணும், அதனால நம்ம இறக்கி ஏற்றி போட்டுக்கணும். 40 டிகிரி லைனை போட்டுக்கணும், லைனை கிழிச்சிட போடணும். திருப்பி இந்த லென்த் என்ன இருக்கோ அந்த லென்த் 20 யூம் இருக்கும், அதை எடுத்து இங்க கொண்டு ஃபிக்ஸ் பண்ணணும். திருப்பி இதோட அளவு எவ்வளவு தெரியாது நமக்கு, அந்த ஹைட்டை எடுத்து தான் திருப்பி இங்க குத்தணும். அது இந்த ஹைட் எடுத்து இங்க குத்தணும். அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணணும். இது எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா இது கரெக்டா 90 டிகிரி இருக்கணும், 90 டிகிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தனா இந்த 20 அப்படியே எடுத்து இங்க கொண்டாந்து லைன் போடணும். போட்டுட்டு இதுல 90 டிகிரி எடுத்துக்கணும். இதுல 90 டிகிரி இந்த லைன் வச்சு 90 டிகிரி இருக்கணும். அந்த இதை வச்சு 90 டிகிரி இருக்கணும். எத்தனை mm இருக்கணும்னா இந்த அளவு இதை மெஷர் பண்ணிக்கணும். இந்த அளவு மெஷர் பண்ணி அங்க கொண்டு வைக்கணும். இந்த அளவு மெஷர் பண்ணி அப்படியே கொண்டு வைக்கணும். வச்சுட்டு எடுத்து ஜாயின் பண்ணிட்டு இது ஏபிசிடி A2 B2 C2 D2 போடணும். அவ்வளவுதான். இந்த இதை அப்படியே போட்டு வைங்க. இப்ப என்ன பண்ணணும்னா இங்க உள்ள A1 B1 இருக்கு இல்லையா, அதை அப்படியே நேரா A2 இதை ஜாயின் பண்ணணும். இங்க நேரா வர்டிகலா லைன் எடுக்கணும். அதுல இங்க உள்ள லைன் A தூரம் இங்க உள்ள A எடுக்கணும். எடுத்துட்டு இந்த இடத்துல போடணும் A2 டேஷ் போடணும். ஏன்னா இது A1 டேஷ், இது A1, இது A2, மேல போறது A2 டேஷ். அதனால இந்த A நேரா இங்க வரும், இந்த A வரும். அடுத்தது இந்த B அதை வச்சு நேரா மேல இருக்கணும். இந்த B அதுல இந்த B இருக்கு, இந்த B அதை வச்சு நேரா இங்க வரும். இங்க எடுத்தோம்னா இங்க B2 டேஷ் அப்படின்னு நோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த C2, அந்த C2 எடுத்து நேரா மேல இருக்கணும். அது C2 இருக்கு, இந்த C அதை வச்சு நேரா இங்க இருக்கணும். இது வரைக்கும் C2 டேஷ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். இங்க இருந்து வர்டிகலா இருக்கணும், இங்க இருந்து ஹரிசாண்டலா இருக்கணும். C2 டேஷ். அடுத்து D2 D2, அந்த D2 எடுத்து நேரா D1 மேல இருக்கு. இந்த இடத்துல D1 இருக்கு, அது D2 டேஷ் என்று போடணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபைனலா இந்த ரெண்டு லைன் இருக்கு A2 B2 வந்து ஜாயின் பண்ணணும். A2 B2 ஜாயின் பண்ணிச்சு, A2 B2. அடுத்து B2 C2 ஜாயின் பண்ணிச்சு, C2 D2 ஜாயின் பண்ணிச்சு, B2 D2. திரும்பி இது A2 ஓட ஜாயின் பண்ணணும். இது A2 ஓட ஜாயின் பண்ணணும், இது A2 ஓட ஜாயின் பண்ணிச்சு. இப்ப A2 B2 C2 D2 இத டார்க்கா ஹெச்பில போடணும். இந்த ஹெச்பில டார்க்கா போடணும். இதை மட்டும் நல்லா டார்க் பண்ணிக்கங்க, இதை நல்லா டார்க் பண்ணிக்கங்க. A2 B2 C2 D2. இப்போ இதுவும் அதுவும் தான் டார்க். ஏன்னா இது ஆன்சர். இது வரைக்கும் போட்டா 12 மார்க், 20 மார்க் கொஸ்டின்ல இது வரைக்கும் போட்டா 12 மார்க். பாக்கி ரெண்டுத்தையும் போட்டா 8 மார்க். இது 4 மொத்தம் 20 மார்க் கொஸ்டின். இது வரைக்கும் 12 மார்க் போட்டா, அதுக்கப்புறம் எது போட்டீங்கன்னா 4 மார்க், 8 மார்க். டயக்ராம் நீட்டா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது திருப்பி டச், இதெல்லாமே டச், இதெல்லாமே டச் இருக்கும். இது ஹெச்பில இருக்கு, இதுவும் டார்க்கா இருக்கும் ஹெச்பில. பாக்கியெல்லாம் இது எல்லாமே ஹெச், இது ஹெச் எல்லாமே. இங்க இருந்து வரதெல்லாமே 2H, இதெல்லாமே லைன் இங்க இருந்து போறது எல்லாமே, இங்க இருந்து போறது எல்லாமே 2H லைன்ல போடணும். இந்த ஆக்சிஸ் 2H ல போடணும். இந்த ஆக்சிஸ் 2H ல போடணும். X இந்த Y, இந்த X இந்த லாஸ்ட் Y. மொத்தம் 6 படம் வரும். 2 4 6. இப்போ இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன ஆன்சர் நம்ம போட்டுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இது இருக்கு ரெக்டாங்குலர், இது பிளேட், அது இதுல உட்கார்ந்து இருக்கு.
ரெக்டாங்குலர் பிளேட் இப்படி இருக்கு 60 டிகிரி இன்க்ளைன் இப்படி உட்கார்ந்துருக்கு இப்படி உட்கார்ந்துருக்கு இது வரைக்கும் ஆன்சர் முடிஞ்சு வச்சு இப்படி உட்கார்ந்துருக்குன்னா மேலே இருந்து பார்த்தா என்ன தெரியும் முன்னாடி இருந்து பார்த்தா என்ன தெரியும்னா முன்னாடி இருந்து பார்த்தா கிராஸா லைன் தெரியும் மேலே இருந்து பார்த்தா இந்த ஷேப் தெரியுது இது இப்படி திரும்பி இருக்கு இப்படி திரும்பி இருந்ததுன்னா மேலே இருந்து பார்த்தா என்ன தெரியும் இப்படி இருக்கும் அந்த அளவுலாம் எவ்வளவு தெரியாது அதனால இங்கே எடுத்து போட்டுக்கணும் இப்படி இருக்கும் இப்படி திருப்பிட்டு இருக்கும் அதே முன்னாடில இருந்து பார்த்தா என்ன தெரியும்னா இப்படி இருக்கு அந்த முன்னாடில இருந்து பார்க்கணும் அப்படி இருக்கு முன்னாடி இருந்து பார்க்கலாம் தான் அப்படி இருக்கு இப்படி உட்காந்து இப்படி திருப்பிட்டு இருக்கு இப்படி இருந்தா லைன் தெரியும் இதான் லைனா தெரியுது இப்படி இருக்கிறது அது திரும்பி இருக்கு திரும்பி இருக்கிறதால 4 காரணம் தெரியும் ஏ பி சி டி தெரியுது இப்படி இருக்கு அப்படி திரும்பி தெரியுது திரும்பி இருக்குன்னா ஏ பி சி டி தெரியுது அதான் இந்த இருக்கு அப்படி திரும்பி அப்படி திரும்பி இருந்தா ஏ பி சி டி அதான் டபுள் இன்க்ளைன் இது 6 படத்துக்கு பண்ணணும் இப்பதான் 20 மார்க் இப்போ இது ஃப்ரண்ட் வியூ அது ஃப்ரண்ட் வியூ இது டாப் வியூ அது டாப் வியூ அவ்வளவுதான் இதுக்குள்ள பாயிண்ட்ஸ் எப்போதும் A B C D நோட் பண்ணணும் இது ஸ்மால் லெட்டர் டேஷ் லெட்டர் இது 1 1 டேஷ் போடணும் இது வெறும் 1 1 போடணும் இது 2 2 போடணும் இது 2 டேஷ் நோட் பண்ணணும் இது ஆன்சர் டார்க்கா ஹெச்பில போடணும்